குட்டீஸுங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவுங்கிறதுனால மாமா கார் எடுத்துகிட்டு எங்கேயா ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னாங்க. சரி நடங்கடான்னு சொல்லிட்டு காரில் வந்து அப்படியே ஒரு கிராமத்தை நோக்கி அப்படியே போகிறது. ஏன்னா அந்த நகரப்புற வாழ்க்கையை விட கிராமத்தை நோக்கி போனோம்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கும், ஃப்ரீயாக போயிட்டு வரலாம். அப்படி தான் வந்து நாங்கள் வந்து ஒரு கிராமத்தில் வந்து ரொம்ப நாளாக வந்து அந்த ஒரு கோயிலுக்கு போகணுன்னு ஆசை. பழைய காலத்து கோயில், ரொம்ப ஃபேமஸான ஒரு புகழ்பெற்ற கோயிலுன்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு வந்து கொஞ்ச நாளாக வந்து பிரச்சனை காரணமாக வந்து மூடி இருந்தது, இப்போ மீண்டும் திறந்துட்டாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சாமிலாம் கும்பிட்டுட்டு, அது வந்து ஒரு கிராமத்தில் இருக்கக்கூட கோயில். கிராமம் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்து சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா சாவடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கிராமத்தில் வந்து பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் தீர்ப்பு சொல்லக்கூடிய இடம். அதில் வந்து ஊர்க்காரங்கள்லாம் முன்னாடி கூடியிருப்பாங்க. திண்ணையில் வந்து இந்த பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் நின்று தீர்ப்பு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு கிராமத்து வழக்கம். சரின்னு அங்கெல்லாம் போயிட்டு திருப்பி அப்படியே கிராமத்து வழியாக போகிறப்ப வந்து ஒரு கடலைக்காய் ஒரு பக்கம் செடி பிடிங்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கிராமத்தில் வந்து கடலைக்காய் செடி பிடுங்குற இடத்துல போய் நம்ம கடலைக்காய் கேட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதுவும் அந்த செடியோடு வந்து கடலைக்காய் சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன், அந்த மண் வாசனைக்கு வந்து சூப்பராக இருக்கும். சரி அங்கே இருக்கவங்களுக்கு வந்து நம்ம கேட்குறப்ப இது மாதிரி நம்ம தூரத்துலேருந்து வந்திருக்கிறது பார்த்தோன்னா கொஞ்சம் கடலைக்காயெல்லாம் கொடுத்தாங்க. சரின்னு இந்த தோட்டத்துக்கார்ட்டெல்லாம் கொஞ்சம் பேசி அவர்கிட்டையும் கொஞ்சம் கடலைக்காயெல்லாம் வாங்கிட்டு, இந்த மாதிரி வந்து ஒரு கிராமத்தில் ஃப்ரெஷ்ஷாக வந்து கடலைக்காய் கிடைக்கிறப்ப நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது, நல்ல டேஸ்ட்டும் கூட. அப்படி தான் வந்து நாங்கள் போய் கிராமத்தில் போயிட்டு கடலைக்காய் பிடுங்குற இடத்துலே வந்து ஒரு கடலைக்காய் வாங்கிட்டு அப்படியே வழியெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம்.